நெயில் பாலிஷ் அது யாருக்கு தான் பிடிக்காது? பெண்ணாக பிறந்த எல்லாருக்குமே நெயில் பாலிஷ் ரொம்பவே பிடிக்கும். அந்த நெயில் பாலிஷ் உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்குதான்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றின வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு போட போகிறேன். நெயில் பாலிஷ் பெண்களை ரொம்பவே கவருது. அதனால் பெண்கள் விரும்பி அந்த நெயில் பாலிஷை போட்டுக்கிறாங்க. இப்போ இருக்கிற உலகத்தில் நெயில் பாலிஷ் சலூன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது க்ரோத் ஆகிட்டு வருது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த நெயில் பாலிஷால் உங்கள் உடம்புக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பாக நம்பித்தாங்க ஆகணும். ஏன்னா நம்ம கையை அலங்கரிச்சிக்கிறதுக்காக நாம் கண்மூடித்தனமாக போடுற நெயில் பாலிஷில் எவ்வளோ கெமிக்கல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, உங்கள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. நிறைய நெயில் பாலிஷ் பிராண்டுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கும் நிறைய கெமிக்கலை கலக்கிறாங்க. அது என்னென்ன கெமிக்கல் தெரியுமா? ஃபார்மால்டிஹைட், டாலுயின் அண்டு டைபுர்டில் பிஹெச் டேலேட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த 3 கெமிக்கலும் உள்ள நெயில் பாலிஷை நம்ம தடவும் போது நம்ம உடம்பு அந்த நெயில் பாலிஷை ஏற்றுக்காது. நிறைய சயின்டிஸ்ட்டுகள் பார்த்தீங்கன்னா 24 பெண்களை வச்சு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 கெமிக்கலும் உபயோகிக்கப்பட்ட நெயில் பாலிஷை பெண்கள் யூஸ் பண்ணும் போது 6 மணி நேரத்தில் அவங்க உடம்புல நிறைய மெட்டபாலிக் ப்ராசஸ் ஏற்படுதுங்க. அதாவது டைபெனால் பாஸ்பேட்டு, ட்ரைபெனால் பாஸ்பேட்டுன்ற ஒரு வகையான கெமிக்கல் அவங்க உடம்புல செயற்கையாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த நெயில் பாலிஷை 10 மணி நேரத்துக்கு அப்புறமும் நம்ம கையில் அழிக்காமல் வச்சுருந்தோன்னா அந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 7 மடங்கு அதிகமாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டைபுர்டைல் பிஹெச் டேலேட்டுன்ற இந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷில் வாசனைக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த நெயில் பாலிஷை பெண்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய சுவாச கோளாறு பிரச்சனை வருமா, அது மட்டும் இல்லாமல் குழந்தை தங்குறதுலேயே பிரச்சனை வருமா, கர்ப்பப்பை பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. மூளையில் இருக்கிற நரம்புகள் பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ரெண்டாவதாக சொன்னேன் அந்த டாலுயின் என்ற கெமிக்கல் எதுக்கு நெயில் பாலிஷில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலருக்காக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அது கலருக்காக யூஸ் பண்ணுறதால பெண்கள் யூஸ் பண்ணும்போது அதே குழந்தையின்மை பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணக்கூடிய பெண்கள் சுத்தமாகவே நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டருங்க நிறைய அறிவுறுத்திட்டு வராங்க. ஃபார்மால்டிஹைடுன்ற அந்த கெமிக்கல் எதுக்காக நெயில் பாலிஷ்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாத ரொம்ப நாளைக்கு வரணுன்றதுக்கு தான் அந்த இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இது நிறைய ஸ்கின் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேன்சர் செல்லை நம்ம உடம்புல உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை அந்த ஃபார்மால்டிஹைடுக்கு இருக்குது. இது மெயினாக பார்த்திங்கன்னா பிணத்துக்கு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. செத்து போனோம் அழுகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்மால்டிஹைடு யூஸ் பண்ணுவாங்க. அதை நெயில் பாலிஷில் யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு நிறைய கேடுகளை விளைவிக்கும். சரி, இப்போ என்னதாம்மா சொல்ல வர, நெயில் பாலிஷை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரையான்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இல்லை. ஏன்னா அதை விட்டுட்டு நிறையா பேரால் இருக்கவே முடியாது. நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் இந்த 3 கெமிக்கலும் இல்லாத ஒரு நெயில் பாலிஷாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? முதல்ல நம்ம நெயில் பாலிஷ் வாங்கும் போது அந்த நெயில் பாலிஷ்க்கு பின்னாடி நிறைய இன்க்ரீடியண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் 5 ஃப்ரீ ஆர் 3 ஃப்ரீன்னு எழுதியிருந்தால் மட்டுமே வாங்குங்க. அப்படி இருக்கிற நெயில் பாலிஷில் பார்த்திங்கன்னா எந்த டாக்ஸிக் கெமிக்கலும் இருக்காதுன்னு நிறைய சயின்டிஸ்ட்டுகள்லாம் பெண்களை வலியுறுத்துகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட மட்டும் இந்த விஷயத்தை வச்சுக்காத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நான் ஒரு பெண்ணாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோவை போடுறேன். அதே போல் நீங்களும் இந்த வீடியோவை நிறையா பெண்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை அடுத்த டைம் நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்ட்டு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் சென்ட் பண்ணுங்கள் நிறையா பேருக்கு. தேங்க்யூ.